ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே நான்வெஜ் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகலாம் சொல்லு, பாய் சொல்லு. டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போட்டி வந்து வேக வச்சுட்டோம். நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள் போட்டு அடுத்து கருவேப்பிலை வெங்காயம் போடலாம். ஏன்பா நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா போட்டி சேர்த்துட்டோம். நம்ம குடல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இந்த அளவுக்கு போதும் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி வேக வச்சுருக்கேன். இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட்றேன். பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டோம். வெங்காயம் ஏற்கனவே அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கிராம்பு ஏலக்காய் பட்டை போட்டிருக்கோம். அதனால் இதில் பிரியாணியெல்லாம் ஸ்டார் பூ மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். அதிலே சேர்த்துருக்கோம். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போடுறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தயிர் கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த வெடிச்ச தண்ணி கறி எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி அது அளவு தண்ணி ஊற்றும்போது சேர்த்து ஊற்றிக்கலாம். கால் கிலோ தான் எடுத்தோம் மட்டன். மட்டன் கால் கிலோ, போட்டி கால் கிலோ. இது நல்லா உன்னோட மிக்ஸ் ஆகும். இன்னும் மசாலா போட்டால் மட்டன் மசாலா, சில்லி பவுடர், பிரியாணி மசாலா போட்டுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. நான் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தம் போடணுன்னா 1க்கு 2 வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
இப்போ வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. எலுமிச்சை பழம் புரிஞ்சு விட்டுருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் வச்சேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஏன்னா கதன்னு வேகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தம் வச்சுட்டோம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்மில் இருக்கட்டும். பாருங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு பாஸ்மதியில் நல்லா சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். சாப்பாடு குழையவே இல்லைங்க. பாருங்கள், பொல 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 பொலன்னு இருக்கு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா போட்டி கிரேவி பார்த்திங்கன்னா ரைத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.